பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவன் உண்மையுள்ளவர், தேவன் நீதிபரர், தேவன் எல்லாம் செய்ய வல்லவர். ஒவ்வொருவருக்காக தேவன் எல்லா சூழ்நிலையிலும் போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் நிச்சயம் உங்களை எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்ணீருக்கு பதில் வரும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவருடைய வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவார். அவரே பரிகாரியான கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் மனம் கலங்குகிறீர்கள்? பிள்ளைகளை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, கணவன் மனைவி பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை பார்த்து, கடன் பிரச்சனைகளை நினைத்து மனம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பயத்தோடு மன கலக்கத்தோடு காணப்படுகிறீர்களோ? இதோ உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு வார்த்தை தீர்க்கமாய் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தை பாருங்கள். கர்த்தரை நோக்கி அவர் ஒரு வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்றார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். என்னால் முடியாது, இவ்வளோ நாள் நான் முயற்சி எடுத்துட்டேன், என்னால் போய் பார்த்துட்டேன், நின்று பார்த்துட்டேன், கேட்டு பார்த்துட்டேன், போய் பார்த்துட்டேன், அலைஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் முடியல. ஆனால் எனக்காக தேவன் செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகள் காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். உங்கள் வீட்டின் காரியத்தை செய்து முடிப்பார். உங்களுடைய வேலை சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். உடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். கோர்ட்டு கேஸுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நீங்கள் ஏன் போராடி மனம் கலங்குகிறீர்கள்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மன தைரியத்தை கொடுப்பார். அவர் நம்மை தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார். பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோனுடைய அவன் சேனையும் செங்கடலிலே மூழ்கடித்தார். அவர்களை பின்தொடர்ந்து வந்த பொழுது இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் மோசே என்ற ஒரே ஒரு மனுஷனிடத்தில் விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆண்டவரையே நோக்கி பார்த்தார். அவரிடத்தில் இருந்த கோலை செங்கடல் மேல் நீட்டச் சொன்னார். விசுவாசத்தோடு நீட்டினார். பாருங்கள், இன்றைக்கும் உங்களோடு கூட போர் செய்து கொண்டிருக்கிற எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் தேவனை நோக்கி நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், அன்று இரவு கீழ்காற்று வந்தது, செங்கடலை 2 பிளந்தார், வழி உண்டாக்கினார், யாவையும் செய்து முடித்தார். பின்தொடர்ந்து வந்த எல்லா சத்துருக்களையும் அதே கடலில் மூடி போட்டார். கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு விரோதமானவைகளை தேவன் நிர்மூலமாக்கி உங்களையோ விடுவிப்பார், தப்புவிப்பார், சுகமாக்குவார், பலப்படுத்துவார், சாட்சியாய் நிறுத்துவார். உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துகிறவர் அவர். யாவையும் செய்து முடிக்க வல்லவர். கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். முடிந்தது என்று சொல்லி ஜெயம் எடுத்தார். மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுக்காக, பிள்ளைகளுக்காய், குடும்பத்துக்காய், உங்களுடைய சந்ததிகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஒரு கரத்தின் கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அவர் கரத்தின் கிரியைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். கைவிட மாட்டார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். விசுவாசத்தோடு உங்களையும் பிள்ளைகளையும் குடும்ப காரியங்களும் சகலத்தையும் ஒப்புக் கொடுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் இதுவரைக்கும் எவ்வளோ விரக்திகள், வெறுமைகள், துக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், இனி முடியாது என்று சொல்லி மனம் கசந்திருக்கிற நிலைமைகள், ஆண்டவரே பலனற்று இருக்கிற நிலைமைகள், எல்லா முயற்சிகளும் தோற்று போயிருக்கிற நிலைமைகள், எல்லாம் முடிந்தது போல இருக்கிற நிலைமைகள், எல்லா பஞ்ச காலங்கள், எல்லா வேதனையான காலங்கள், எதுவுமே சாத்தியமில்லாத காலங்கள், எல்லாமே விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியிலே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. யுத்தம் பண்ணுகிறீர், ஜெயம் கொடுக்கிறீர், விடுதலை ஆக்குகிறீர், சுகம் தருகிறீர்.
இப்பொழுது வேண்டிக் கொண்டிருக்கிற அவ்வளவு பேரை நீர் தொடுகிறேன். இந்த காலை வேளையில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. யாவையும் செய்து முடிக்கிறவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்பிக்கையோடு ஸ்தோத்திரிக்கிறோம், பின்பற்றுகிறோம், சார்ந்து கொள்ளுகிறோம், உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறோம். நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நோக்கி கூப்பிட ஆண்டவரே, நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையில கூட கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், யாவையும் செய்து முடிப்பீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரையும் நெகிழ விடாமல் நீர் காத்து நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள்.